வணக்கம் மக்களே. போன வாரம் நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு ஸ்பானிஷ் த்ரில்லர் சீரிஸாக ரிலீஸ் ஆன த டெட் கேர்ள்ஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல் சீசனில் மொத்தம் 6 எபிசோட்ஸ். இது ஒரு மினி சீரியஸ் தான். ஸோ அதனால் இந்த சீரிஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த 6 எபிசோடுமே வந்து ஒவ்வொரு எபிசோடும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ரன்னிங் டைம் இருக்குது. அண்ட் இதில் வயலன்ஸ் அண்ட் நியூடிட்டி அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் இதை ஃபேமிலியோட பார்க்க முடியாது. அண்ட் இந்த சீரிஸ்க்கு தமிழ் டப்பிங் கிடையாது. இங்கிலீஷ் ஆடியோ அண்ட் சப்டைட்டில்ஸ் அவைலபிளாக இருக்குது. சீரிஸோட ரிவ்யூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ள இருப்போம். இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி பலாட்ரோ சிஸ்டர்ஸ். இவங்க 2 பேருமே ஒரு பிராத்தல் எம்பையர் அப்படின்றது வந்து 1960s ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணி அவங்களோட அந்த எழுச்சி, அதுக்கப்புறம் நடந்த வீழ்ச்சி, அதனால வரக்கூடிய விளைவுகள், இதுதான் வந்து இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரின்னு சொல்லலாம். இட் இஸ் பேஸ்ட் ஆன் ரியல் ஸ்டோரி. ஒரு ரியலாக இருந்த அந்த சிஸ்டர்ஸோட அந்த ஒரு கதையை எடுத்து சில ஃபிக்ஷன்ஸை வந்து உள்ளே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் இருக்க மாதிரி நமக்கு தெரியுது. பட் ஓவரால் இந்த சீரிஸ் பார்க்குறப்போ எனக்கு வந்து உண்மையிலுமே ரொம்ப கேப்டிவேட்டிங்காக இருந்தது. என்னதான் ஒவ்வொரு எபிசோடும் 1 மணி நேரம் இருந்தாலும் பெருசாக எங்கேயும் ட்ராக் ஆன மாதிரி ஃபீல் ஆகலை. அந்தளவுக்கு பேசிங் அப்ன்றது ரொம்ப ஸ்டெடியாக இருந்தது. அண்ட் இந்த சீரிஸோட முதல் எபிசோட் பார்க்குறப்போ ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி தான் ஆரம்பிக்கும். அப்படியே ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ரிவெஞ்ச் பேஸ்டாக மாறும். திரும்ப அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 எபிசோட் போகிறப்போ வந்து கொஞ்சம் அங்கே ட்ராமாஸ் வந்து நிறைய இருக்கும். பட் 3 எபிசோடுக்கு அப்புறமே வந்து 4, 5, 6 எல்லாம் வந்து ஒரு மாதிரி திடீர்னு சீரியல் கில்லிங் ஸ்டார்ட் ஆன மாதிரி வந்து ஒரு பயங்கரமான த்ரில்லருக்குள்ளே கொண்டு போய் விட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த சீரிஸ் போக்கு அப்படின்றது வந்து 3rd எபிசோடுக்கு அப்புறம் உண்மையிலுமே சூப்பராக இருந்தது. அண்ட் கடைசி ஃபைனலாக வந்து அட்டகாசமாக முடிச்சிருந்தாங்க. ஒரு பிரேக்கிங் பேட் மாதிரியான ஒரு எண்டிங் அப்படின்றது இந்த சீரிஸ் இருக்கும். பட் அந்த அளவுக்கு பெருசாக கம்பேர் பண்ண முடியாது. பட் அந்த ஒரு டோனில் ஒரு எண்டிங் அப்படின்றது இந்த சீரிஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இந்த சிஸ்டர்ஸ் கேரக்டர் நடித்த 2 பேருமே செமையாக நடிச்சிருந்தாங்க. 2 பேரோட அந்த கெமிஸ்ட்ரி அப்படின்றது அட்டகாசமாக இருந்தது. 2 பேருமே அந்த கேரக்டர்ஸை வந்து பயங்கரமாக உள்வாங்கி நடிச்சிருக்காங்க. அண்ட் சீரிஸில் வரக்கூடிய சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸுமே வந்து நல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்க. அந்த கேரக்டர்ஸுமே வந்து நல்லா எழுதியிருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஸ்கிலிட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேரக்டர், அப்புறம் நம்ம மிலிட்ரி கேப்டன் கேரக்டர் இருக்காங்க, அப்புறம் சைமோன் சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ இந்த மாதிரி சில கேரக்டர் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் இருக்காங்க. அந்த கேரக்டர்ஸுமே வந்து நல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்க. பட் முக்கியமாக இதில் வந்து சொல்ல போகிற விஷயம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஸ்டிடியூட் தான். ஸோ அந்த கேரக்டர்ஸ்க்கு வந்து சில சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்க்கு வந்து நல்ல எமோஷனல் டெப்த் கொடுத்துருந்து அந்த கேரக்டர்ஸை இன்னும் நல்லா வந்து நமக்கு எமோஷனலாக கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு விஷயங்களை கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த சீரியஸில் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிருக்கும். பட் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பெருசாக இதில் ஃபோக்கஸ் பண்ணப்படல அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். பிகாஸ் மெயினாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணது இந்த பலாட்ரோ சிஸ்டர்ஸ், அவங்களோட பிஸ்னஸ் அண்ட் அந்த பிஸ்னஸில் வரக்கூடிய பிரச்சனைகள், அதனால் வரக்கூடிய விளைவுகள், கடைசி அவங்கள வந்து இவங்களுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த சீரீஸை முடிச்சிருப்பாங்க. பட் இந்த சீரீஸ் நடக்கிற காலகட்டம் பார்த்தீங்கன்னா 1960s. ஸோ அதனால் அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த செட் ஒர்க்கு, அந்த மேக்கிங் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் அந்த காஸ்டியூம்ஸு, மேக்கப் எல்லாமே வந்து அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அருமையாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த மெஹிகோவில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரியான எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து மேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்க அருமையாக இருந்தது. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி ஒரு மாதிரி டார்க்காக, ஒரு மாதிரி மூடி அட்மாஸ்பியரில் ரொம்ப நம்மளை அந்த கதைக்குள்ளே அப்படியே அங்கேயே அலைவிட்ட மாதிரி வந்து நமக்கு சூப்பரான ஒரு விஷுவல் அப்படின்றத வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோருமே வந்து சூப்பராக அந்த கதைக்கு ஏற்ற மாதிரியான பேக்ரவுண்ட் ஸ்கோரு ரொம்ப கேப்டிவேட்டிங்காக இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து மறுக்கவே முடியாது. பட் என்ன இருந்தாலுமே அங்கங்கே சில குறைகள் இருக்க தான் செய்யுது. சில கேரக்டர்ஸ் வந்து நல்லா டிசைன் பண்ணியிருக்கலாம். முக்கியமாக அந்த ப்ராஸ்டிடியூட்ஸ் கேரக்டர்ஸை வந்து இன்னும் எமோஷனல் டெப்த் கொடுத்து நமக்கு வந்து நல்லா எமோஷனல் கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு கேரக்டரேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த சீரிஸ் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ அது கொஞ்சம் அவங்க கோட்டை விட்ட மாதிரி இருந்தது. அதே மாதிரி ஒரு எபிசோடோட லென்த்துமே வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் சில பேருக்கு அது கொஞ்சம் நெருடலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மற்றபடி இந்த சீரிஸுமே ஒரு நல்ல த்ரில்லர் சீரிஸ் தான். ஸோ நீங்கள் இந்த சீரிஸ் பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சீரிஸ்க்கு என்னுடைய ரேட்டிங் வந்து 10க்கு 7.5 கொடுப்பேன். ஸோ நீங்கள் இந்த சீரிஸ் பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது பிடிச்சது போட்டு கீழே கமெண்ட்ல மறக்க பதிவு பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.